அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நோன்பின் சட்டங்கள் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது, ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் இரத்த தானம் செய்யலாமா? அதேபோல் ஒரு நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் அவருக்கு அடிபட்டு காயத்திலிருந்து இரத்தங்கள் வெளியாகிவிட்டால் நோன்பு முறிந்து விடுமா? மேலும் ஒரு நோன்பாளி நோயின் காரணமாக இரத்தம் ஏற்றலாமா என்ற சட்டங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே முதலாவதாக, ஒரு நோன்பாளி இரத்த தானம் கொடுக்கலாமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவை இருப்பின் இரத்த தானம் கொடுப்பதின் மூலமாக இவருக்கு பலவீனம் ஏற்படாது என்றிருந்தால் தாராளமாக இரத்த தானம் செய்யலாம். அதன் மூலமாக இவரது நோன்பு முறிந்து விடாது. இவருக்கு பலவீனம் ஏற்படும் என்று இருந்தால், நோன்பில் பலவீனம் ஏற்படும் என்று இருந்தால், அந்த சமயத்தில் இரத்த தானம் கொடுப்பது மக்ரூஹ் என்பதாக உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். மேலும் அடிபட்டு காயத்திலிருந்து இரத்தங்கள் வந்தாலும் கூட நோன்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. அவரது நோன்பு முறிந்து விடாது. காரணம், உடலிலிருந்து ஏதேனும் ஒரு வஸ்து வெளியேறுவதன் மூலமாக நோன்பு முறிந்து விடாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஹிஜாமா என்ற மருத்துவ முறையை கடைபிடித்திருக்கிறார்கள். இரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள். எனவே அதை ஆதாரமாக வைத்து இரத்தம் வெளியேறுவதன் மூலமாக நோன்பு முறிந்து விடாது என்பதாக உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று இரத்தம் ஏற்றலாமா என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், எப்படி குளுக்கோஸுடைய விஷயத்திலும் ஊசியின் விஷயத்திலும் உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்களோ, வெளிப்படையான துவாரத்தின் வழியாக அவைகள் உள்ளே செல்வதில்லை, நுண்துவாரங்கள் மூலமாகத்தான் உள்ளே நுழைக்கப்படுகிறது என்பதாக கூறினார்களோ, அதே போன்றுதான் இரத்தம் ஏற்றுவதும் வெளிப்படையான துவாரங்கள் வழியாக ஏற்படுவதில்லை, நுண்துவாரங்கள் மூலமாகத்தான் இரத்தங்கள் ஏற்றப்படுகிறது. எனவே நிர்பந்த தேவை இருப்பின், அவசியம் இருப்பின் இரத்தம் ஏற்றினாலும் கூட ஒரு நோன்பாளியின் நோன்பு முறிந்து விடாது என்பதாக உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.